ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் பிளைன் ப்ளவுஸை சாதா ப்ளவுஸை அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு சின்ன டிப்ஸு நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இடுப்பு பேக் லென்த்து நீங்கள் கம்மி பண்ணால் ஃபுல் ப்ளவுஸ்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கண்டிப்பாக கம்மி பண்ணி ஆகணும். அதை எப்படி ஈஸியாக கம்மி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. பேக் லென்த் வந்து இடுப்பு இறக்கம் கம்மி பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டும் கம்மி பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஏற்றி இறக்கி சைடு தைக்கிறப்ப ரொம்ப ப்ராப்ளம் வரும், ஏற்றி இறக்கி வரும். அது இல்லாமல் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக என்னென்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து முன் பீஸை கம்மி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகாது, கரெக்டாக வந்து ஃபிட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் பேக் பீஸை லென்த்து கம்மி பண்ணால் ஃப்ரண்ட் பீஸில் எங்கே கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதில் வந்து 2-3 ஆல்ட்ரு நீங்கள் பண்ணணும். அந்த ஆல்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கட்டிங்கில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம கட் பண்ணலாம். இப்போ இது கஸ்டமர் கொடுத்த ப்ளவுஸ் தான். மொத்தம் 5 ப்ளவுஸு. நான் 5 ப்ளவுஸையும் ஒன்றா தான் போட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஒன்றா போட்டு கட் பண்ணுறதுல உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரிகிறது அப்படின்னும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு மடிச்சுட்டு அதை வந்து 4ஆக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 4ஆக ஹோல்ட் பண்ணி கைக்கு போட்டுக்கோங்க. சேம் அந்த 5 ப்ளவுஸையும் நான் ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வச்சுக்க போகிறேன். மேக்ஸிமம் வந்து இந்த கிளாத்து பீஸில் கிழிச்சதுனால நேராக தான் கிழிச்சிருப்பாங்க, ஏற்றி இறக்கி வராது. அதனால் நான் ஏற்றி இறக்கி வருதான்னு செக் பண்ணிவிட்டு தான் நான் போடுறேன். பத்து ப்ளவுஸாக இருந்தாலும் நான் இப்படி தான் போட்டு கட் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் வேலையும் ஈஸியாக முடியும். பட் நீங்கள் கட் பண்ணுறத வந்து ரொம்ப ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஷேப் மாறிடாமல் கட் பண்ண முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இடையில நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன். இப்போ 3 ப்ளவுஸ் போட்டாச்சு. நான் 4வது ப்ளவுஸ் போட்டுட்டேன். இது 5வது ப்ளவுஸ். ஓகே, எல்லாமே போட்டுட்டு மேலே இங்கே எல்லாமே ஒன்றா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சைடில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போவுமே சாதா ப்ளவுஸ் அப்படின்னா பட்டிக்கு 1.25 இன்ச்சு வந்து நம்ம கிளாத் விடணும். ஸோ பட்டிக்கு 1.25 இன்ச்சு கட் பண்ணிக்கிறேன், விட்டுறேன். கை உயரம் இருக்குது பார்த்தீங்களா? அதை கை உயரத்துக்காக நுனிக்கையும் உங்களோட அந்த ஷோல்டர் சென்டர் இருக்குல்ல, அதையும் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் அயர்ன் பண்ணிக்கோங்க. உயரம் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி தையலுக்கு. திருப்பி இங்கே வந்து லூஸ் ஆம்கோல் சுற்றளவு, அதனால் இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி தையலுக்கு. ஓகேவா? இப்போ இதை அளந்து இதில் பாதிக்கு பாதி மார்க் பண்ணிக்கோங்க. 9 இன்ச்சு இருக்குது, நான் 4.5 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி எப்பவும் போல் இதில் வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட்னா, இவங்க வந்து கொஞ்சம் ஏஜ்டான பர்சன் அப்படிங்கிறதுனால ரொம்ப குடையக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் குடைஞ்சதை. இப்போ லூஸுக்கு நேராக அந்த கை லூஸ்க்கும் ஆம்கோல் லூஸ்க்கும் ஒரு மார்க் போட்டுக்கலாம். 1.5 இன்ச்சு கிளாத்துக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த கையை மட்டும் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் 5 ப்ளவுஸையும் மொத்தமாக போட்டு கட் பண்ணுறேன். 5 ப்ளவுஸையும் நீங்கள் மொத்தமாக போட்டு, அதாவது கிளாத் நிறையா நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக வந்து சிசர் ரொம்ப வெயிட்டாக இருக்கணும். நல்ல வெயிட்டான சிசராக இருந்தால் தான் உங்களால் கட் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு 3 கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை அசைக்காமல் அப்படியே போட்டு மிச்சம் இருக்க அந்த 2 ப்ளவுஸையும் கட் பண்ணுறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரே அளவில் கட் பண்ணியாச்சு. கை ஸ்லீவ் கட் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் ஹோல்டாக வரும். மற்றபடி பேக் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த சைடு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே மடிப்பு சைடு இருக்கிறது எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ப்ளவுஸ்லேயும் தனித்தனியாக எடுத்து கை குடஞ்சிருங்க. கை குடையிறது தனித்தனியாக தான் குடையணும். நான் மார்க் பண்ணல. இந்த மாதிரி குடஞ்சிருங்க. அதாவது இது ஏன் ஃபஸ்ட்டு நான் குடஞ்சி காமிச்சேன்னா, உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு மார்க் பண்ணணும்னு தேவையே இல்லை. மார்க் பண்ணாமையே குடைய முடியும். அதே மாதிரி ஏஜ்டான பர்சன் அப்படின்னா, ரொம்ப வயசானவங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாகவே குடஞ்சிக்கோங்க. ரொம்ப ஒரு இன்ச்சு கிட்டலாம் போக வேண்டாம். 1/2 இன்ச்சு போதும். குடையிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் ஸ்லீவ் தனியாக கட் பண்ணுறது நான் போட்டிருக்கேன். அது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தெரியாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்லீவோட அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் உள்ள தள்ளி, ஆம்கோலோட சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் உள்ள தள்ளி, இந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம குடையணும். அப்படியே கம்மியாகவே மார்க் பண்ணிட்டு வந்து வர அப்படியே பெருசாக மார்க் பண்ணி திருப்பி மறுபடியும் கம்மியாக போயிடணும். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் எல்லா ப்ளவுஸையும் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. கை குடஞ்சாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேக் பீஸ் போயிடலாம். பேக் பீஸில் தான் இப்போ நம்ம ஹைட்டு கம்மி பண்ண போகிறோம். பேக் பீஸுமே நான் 5 ஒன்றா போட்டுக்கிறேன். மடிப்பு சைடு ஃபுல்லாகவே கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த 5 பீஸையுமே நான் ஒன்றா வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். மடிப்பு சைடு 5 பீஸுமே ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு அப்படியே நல்லா உதறிட்டு சுருக்கு இல்லாமல் அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு சுருக்கெல்லாம் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு பட்டிக்கு, அதாவது இங்கே ஏற்றி இறக்கியிருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன்.
இந்த ஏற்றி இறக்கி இருக்கிறத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டி மார்க் பண்ணிக்கலாம். பட்டி எப்போவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1.5 இன்ச் வந்து பட்டிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் பட்டிக்கு விட்டுருங்க. விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு மார்க் பண்ணணும். நீங்கள் அளவு ப்ளவுஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடுப்பில் சைடு தையல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு தையல் டு அந்த சைடு தையல் ஒன்றா டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா உதறி, இல்லை உங்களுக்கு ரொம்ப சுருக்காக இருந்தால் அயன் பண்ணிக்கோங்க. உதறிட்டு இந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த பட்டி அளவு எனக்கு கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அந்த பட்டியை நான் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தையல் விட்டுருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த தையலுக்கு கீழே இறக்கி, அதாவது பட்டிக்கு நம்ம தையல் விட்டுருந்தோம்ல, அந்த பட்டிக்கு தையல் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இறக்கி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இதுக்கு கீழே இறக்கி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நல்லா இழுத்து டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட மாற்றிக்க வேண்டாம். சைடு இந்த சைட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா, கழுத்துக்கு 1/4 இன்ச்சு மேலே, கழுத்து அகலம் 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி, ஷோல்டர் 1/4 இன்ச்சு மேலே, இந்த சைடு 1/4 இன்ச்சு தள்ளி. ஓகேவா? இப்போ அப்படியே இந்த பீஸ் எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் மார்க் பண்ணது எல்லாத்தையும் அப்படியே மார்க் பண்ணிடுங்க. என்னோடய கட்டிங் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க கட்டிங் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது பட்டிக்கு மேலே வச்சோம். நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு, இவங்க வந்து இடுப்பு இறக்கம் கம்மி பண்ண சொன்னதுனால நம்ம 1.5 இன்ச் பட்டி விட்டுருக்கோம்ல, அதுக்கு கீழே அந்த பட்டி வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே பட்டி வர மாதிரி வச்சுட்டு நல்லா டைட்டாக இழுத்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு, கழுத்துக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 1/4 இன்ச்சு இந்த பக்கம் உள்ள தள்ளி, ஏன்னா நம்ம அடித்து திருப்புறப்ப இங்கே அந்த பக்கம் போயிடும். ஸோ உள்ள தள்ளி ஷோல்டர் கழுத்து உயரம் வந்து ஷோல்டருக்கு கொஞ்சம் மேலே தையலுக்கு விட்டு, அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் அந்த பக்கம் கொஞ்சம் தையலுக்கு விட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஆம்குல் ஹைட்டு, பாடி லூஸு, இது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கழுத்தை மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 இன்ச் பேக் சைடில் 1 இன்ச் ஆம்கோலுக்கு மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கேயும் 1/2 இன்ச் மார்க் பண்ணி ரவுண்டு பண்ணிக்கிறேன். இப்போது பேக் பீஸ் நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து நீங்கள் நிறைய கிளாத் போட்டு கட் பண்ணுறீங்க, இல்லை ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரிலாம் கட் பண்ணுறீங்கன்னா, சிசரை வந்து நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி நல்லா இப்படி வளைச்சி கொண்டு வாங்க. அப்போ தான் பிசுறு அடிக்காமல் வரும். இல்லைன்னா பிசுறு அடிச்சு இப்படி முனியில் வெட்டினீங்கன்னா பிசுறு அடிச்சு வரும். ஸோ நல்லா சிசரை ஓப்பன் பண்ணி சிசரை விடாமல் அப்படியே வளைச்சிட்டே இருங்க. இப்படி வளைக்கிறப்ப ஷேப் நல்லா கொடுக்கும். பார்த்தீங்களா, பிசுறு அடிக்காமல் வரும். இந்த டிப்ஸ் எல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுக்குற டிப்ஸு. இந்த மாதிரி பிசுறு அடிக்காமல் வரும். ஓகே, இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் பீஸு எப்பவும் போல் இந்த கை வெட்டின அந்த கேப் இருக்குல்ல, அதில் தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணணும். அப்போ தான் ஃபுல் கிராஸ் கிடைக்கும். பட் இருந்தாலும் நான் இதில் ஒரு செக் பண்ணிக்கிறேன் அவங்க கிராஸ் பீஸ் போட்டிருக்காங்களான்னு. ஆமாம், கிராஸ் பீஸ் தான். ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம்.
எடுத்துகிட்டு இந்த அம்குல் ஹைட் இருக்குல்ல, அதாவது இந்த கை வெட்டின பார்ட்டில் அந்த மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு, அந்த கேப் இருக்குல்ல அதில் நீங்கள் போட்டு இப்படி பீஸை நேராக போட்டிங்கன்னா ஃபுல் கிராஸ் வரும். இந்த ஷோல்டர் எடுத்து அந்த கேப்பில் போடுங்க. அடியில் இருக்க பீஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு பீஸ் வந்து உள்ளே போய் ஒரு பீஸ் வெளியே வந்து இருக்கும். அதெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு போடுங்க. நீங்கள் மொத்தமாக ப்ளவுஸ் கட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் பீஸ் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பேக் பீஸ் வந்து இடுப்பு ஹைட்டு கம்மி பண்ணாலும் ஹைட்டு கூட்டினாலும் நீங்கள் வந்து முன் பீஸில் எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. பட்டியில் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இடுப்பு இறக்கம் வச்சாலும் இடுப்பு இறக்கம் கம்மி பண்ணாலும் நீங்கள் எப்போவுமே பட்டியில் சேஞ்ச் பண்ணுங்கள், முன் பீஸில் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் முன் பீஸில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரொம்ப மேலே ஏறின மாதிரியோ இல்லை கப் ஷேப்பு கரெக்டாக உட்காராமலோ இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஃப்ரண்ட் பீஸை அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பட்டி இறக்குறீங்க அப்படின்னா அதாவது இடுப்பு இறக்குறீங்க அப்படின்னா பட்டியில் கூட்டிக்கோங்க. இடுப்பு கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா பட்டியில் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக் பீஸை வச்சு அப்படியே ஃபுல் எல்லா மார்க்கும் பண்ணிட்டேன். எல்லா மார்க்கும் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நம்ம எப்போவும் 3/4 இன்ச் 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருப்போம். இதை நான் 3/4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மார்க். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட முன் சைடு எடுத்து நீங்கள் ஷோல்டர் 1/4 இன்ச் கீழே இறக்கி 1/4 இன்ச் உள்ளே தள்ளி வச்சு நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப கிளியராக நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன். அதுவே திருப்பி திருப்பி சொன்னால் எல்லாருக்கும் போர் அடிக்கும். அதனால தான் நான் இதை வந்து எது முக்கியமோ அதை கொஞ்சம் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போது எப்பவும் போல் 1 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு நான் முன் பீஸ் மார்க் பண்ணிக்கிறேன். சைடு பீஸ் நான் எப்போவுமே சேம் அதே அளவு தான் வச்சுருவேன், தையலுக்கு விட மாட்டேன். அதை வந்து பட்டியில் கூட்டிக்குவேன். முன் பீஸ் ஓகேவா. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனல் இப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் கண்டிப்பாக இன்னும் நிறையா டிசைனர் ப்ளவுஸ் வீடியோ, காலர் நெக்கு, போட் நெக்கு இது எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். பட் எனக்கு டைம் பத்தலை, கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறதுனால. இப்போ பட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா ப்ளவுஸோட பட்டியும் ஒரே அளவாக அரேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இப்படி மொத்தமாக போட்டே கட் பண்ணி பழகிடுச்சா. ஸோ இப்படி பண்ணால் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து எப்போவுமே ஏற்றி இறக்கி வந்துடக்கூடாது, ஒன்று பெருசு சின்னதாக. அதனால் கம்பல்சரி நீங்கள் அதில் வந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க. அதில் ரொம்ப முக்கியமாக கரெக்டாக செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு நான் எல்லாமே ஒன்றா போட்டுட்டேன். ஓகேவா. இப்போ பட்டி நான் மார்க் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இப்போ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பீஸ் 2 பீஸில் எது பெரிய பீஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அளவாக. எடுத்துகிட்டு கொக்கி பீஸ் சைடு 1/4 இன்ச்சு கீழே தையலுக்கு, அதுக்கு மேலே வச்சு மேலே 1/4 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சைடில் இந்த ஃப்ரண்ட் பீஸு சைடில் வந்து எப்போவுமே தையலுக்கு துணி விட மாட்டேன். ஸோ இதில் கம்மி பண்ணிடுவேன். தையலுக்கு இது பிடிச்சா 1/2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் கம்மியாகும். பட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பட்டியில் சேர்த்து வைப்பேன். ஓகேவா. ஆனால் இந்த பீஸில் நான் பட்டியில் சேர்த்து வைக்க போகிறதில்ல.
ஏன்னா நான் ஹைட்டு வந்துட்டு பேக் லென்த்தோட ஹைட்டை கம்மி பண்ணேன். ஸோ அந்த கம்மி பண்ணால் இதுலேயும் கம்மி பண்ணணும். பட் நான் வந்து பட்டியில் அதை சேர்க்காததுனால இதை நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். புரியுதா? ஏன்னா நான் வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா வைப்பேன். நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஹைட்டு நீங்கள் லென்த்து கம்மி பண்ணிங்கன்னா அந்த லென்த்து கம்மி பண்ண ஹைட்டை நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் கம்மி பண்ணணும்ல, அப்போ பட்டியில் கம்மி பண்ணிக்கோங்க. பேக்கில் 1 இன்ச் லென்த்து கம்மி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த லென்த்தை ஃப்ரண்ட் பீஸில் கம்மி பண்ணாமல் பட்டியில் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் சென்டரில் எப்போவுமே கரெக்டாக நான் அளவு வச்சுக்க மாட்டேன். கம்பல்சரி ரவுண்டு கொடுத்துருவேன். இது 3 பீஸ் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்கில் வச்சு பார்க்கலாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இது பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு. ஓகேவா? நல்லா பாருங்கள். இப்போ பட்டி பீஸ் எடுத்துக்கிறேன். இது முன்னாடி வரணும். ஸோ நான் பட்டு பீஸில் இது முன்னாடி வரணும்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், எப்போவும் மார்க் பண்ணுவோம். அதனால் சைடு பீஸ் பாருங்கள். இப்போ இங்கே கரெக்டாக வருதா? இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் டாட் பிடிப்போமா, அப்போ என்னாகும், ஃப்ரண்ட்டில் 1.5 இன்ச் நம்ம இப்படி டாட் பிடிக்கிறப்ப மேலே ஏறும். அப்போ இங்கே தச்சு திருப்புறதுக்கும் தையலுக்கும் கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ். ஓகேவா? ஸோ பாருங்கள், நல்லா செக் பண்ணி பாருங்கள். கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் தைக்கலாம். உங்களுக்கு சைடில் ஏற்றி இறக்கி வருது அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்டே வராது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கணும். எல்லோரும் என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, வாட்ச் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து 3000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் வந்துட்டு நல்லா வீடியோஸ் அப்லோட்